மாதிரி, பசங்க தோசை கல்லு மாதிரி. உங்களுக்குலாம் தோசையோட ருசி தாண்டா தெரியும், தோசை கல்லோட தியாகம் தெரியாது. இப்போ எதுக்கு இந்த பழமொழிலாம் சொல்ற? அது ரொம்ப நாள் முன்னாடி யோசிச்சு வச்சிட்டேன், கரெக்டான டைமிங்ல சொல்லாமேன்னு. டைமிங் நல்லா இல்ல. தமிழ் இங்க வா. நீ இங்க வா. எத்து மச்சான். ஹேமா ஹேமா ஹேமாவுக்கு ஒரு பியர் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்க சொன்னான். பியரா? நேற்று நான் கேட்கும்போது தண்ணிலாம் அடிக்க மாட்டேன்னா? நீ கேட்டதுலேருந்து அவளுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுதான். அது சரி. கிளப்பு பப்புன்னு போகிறதுக்குலாம் மட்டும் அந்த ரிச் பாய்ஸ் பியர் வாங்குறது எடுபடி வேலை செய்யறதுலாம் நாங்களா? ஏய் நான் வாங்கினறேன். ஏய் நான் வாங்கினறேன். நான் வாங்கினறேன். ஏய் அப்புறம் ஏன் பீர் வேலையெல்லாம் ஏறாது? என்ன மச்சான் நம்மளோட ஸ்பீடா அடிக்கிறா? சீ, என்ன இப்படி கசக்குது? ஐயோ 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 ஐயோ, பொக்கிஷத்தை இப்படி வேஸ்ட் பண்ற எருமாடு. என்னடா வெந்நீர் மூர்த்தி மாதிரி பண்றா? என்னடி நம்மளை பத்தி யாரா பேசுறா? ஜோக்கே சொல்லாம சிரிக்கிறா. ஆர் யூ ஓகே ஹேமா? என்ன பார்த்தா ஓகே இல்லாத மாதிரி தெரியுதா? சேச்சே, பாய் முர்ரா ஹீரோ ஃப்ரெண்ட். நீ மட்டும் என்ன ஹீரோயினா? நீயும் ஹீரோயின் ஃப்ரெண்ட் தாண்டி. அம்மா, அவனுக்கு ஒண்ணு போடுறே. அவன் சொன்னதுக்கு என்ன அடிக்கிற? ஏய் வாய் மூடுடா, வாய் மூடு மூடு மூடு. இது ஏடா வெள்ளக்காரின்னு? ஏய் இங்க பாருடா, இங்க பாருடா. நீ பார்க்க சுமாரா தான் இருக்க, சுமாரா தான் இருக்க. ஆனா ஒண்ணு பண்றடா, ஒண்ணு பண்ற. இங்க இங்க அங்க என்னடா பண்ண? என்ன பண்றது தெரியுமா? என்னவோ பண்றடா. என்ன பண்ற ஹேமா? டிஸ்டர்ப் பண்றடா பண்ணி. Do you know how I feel? feel ஆடி போலாம், நாளைக்கு வந்து அடிப்போம். கூட்டி போடி. how? ஏண்டா உனக்கு தெரியல? பண்ணி நாயே உனக்கு. இருந்தாலும் அரபியருக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் மச்சான். மச்சான், அவ அரைஞ்சது கூட ஓகே. ஆனா அரைஞ்சதுக்கும் திட்டினதுக்கும் நடுவுல என்னவோ சொன்னா பாத்தியா மச்சான்? ஆமா மச்சான், அவ்வளோ போதையில நீ சுமாரா இருக்கன்னு கரெக்டா சொல்லிட்டா. டேய் அப்பா, நீ தாண்டாப்பா அழகு குஞ்சு. ஓகேவா? ஓகே. அது இல்லடா, என்னவோ பண்ற, ஏதோ பண்ற, டிஸ்டர்ப் பண்ற, அப்படி இப்படின்னு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீ அவளை டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரியுது. டேய் உனக்கு புரியாதுடா. டக்குன்னு பச்சை புள்ள ரியாக்ஷன் கொடுக்குறாயா? மச்சான் டெல்டா, ஹீரோயின் கூட ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீயே போயிடணும்னு உனக்கே தெரியும்லடா மச்சான். போயிடு மச்சான். நான்லாம் போக மாட்டேன்ப்பா. இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கு, நம்ம அப்படி போய் பேசுவோமா? அங்கே போனால் நீ பேச வாடா போற. சாரி, நேற்று உன்னை அடிச்சிட்டேன். அடிச்சியா? இல்லையே. ஓ, ஆனால் நடுவில் ஏதோ சொன்னியே, டிஸ்டர்பன்ஸ், இங்கே ஃபீல், ஹவு யூ ஃபீல் அப்படின்னு சொன்னேனா? இல்லையே. நான் சும்மா சொன்னேன், நீ அடிச்ச. நான் சீரியஸாக சொல்கிறேன், சொல்லலை. அப்போ நேற்று பேசுனது எதுவுமே கணக்கு இல்லையா? ஒத்துக்கலாம்ல? என்ன ஒத்துக்கணும்? சொன்னேன்னு. என்ன சொன்னான்னு? I used to play when I was a kid. எனக்கு விளையாடணும்.
என்னடா யோசனை வர? இல்லை, எப்பவுமே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எதுவும் மறைக்க மாட்டேன். ஹேமா லைஃப்பில் வந்ததுலேருந்து இல்லை, அரவிந்த் ஒரு மாதிரி இல்லாத மாதிரியே இருக்குடா. அவனை பார்த்து ஒரு 1 இயர் ஆன மாதிரி இல்லை, அவனும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது நம்ம ஏதோ அவனை விட்டு பண்ணுறோன்னு. பட் ஆனால் மச்சான், ஊருக்கு போனவொடனே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹேமாவை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன் மச்சான். 1 இயர்க்குள்ளே ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மச்சான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, ஹேமா, நீ, அரவிந்த், எங்கள் அத்தை, கரெக்டாக இருக்கும்ல? என்ன மச்சான் இங்கே எப்படின்னு பார்க்குறியா? நீ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் வரும்போது அதே காலேஜில் படிக்கிறேன்னா அதே எக்ஸ்கர்ஷன் வரக்கூடாதா மச்சான்? மச்சான் நான் சத்தியமாக உங்ககிட்ட எல்லாம் அங்கேருந்தே சொல்லு, பரவாயில்ல. ஏய் ஏன்டா பேசுகிற? மச்சான் எனக்கே உன் மேலே கோவமே இல்லை தெரியுமா? நீ அவ்வளோதான். டேய் ஓவராக பேசாத, வேணும்னே அவனை ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் சொல்லாது. நான் சீரியஸாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன். மச்சான் நான் சொல்கிறத கேளு, நான் ஒரு பொண்ணு தேவையில்ல, ஒரு தேவையில்ல. உனக்கு என்ன விட இவன் தான் மச்சான் முக்கியம். இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் என்கிட்டையும் சொல்லியிருப்பல்ல. நானும் இதே மாதிரி அவனை கூப்பிட்டு உன்னை கழட்டி விட்டு சுற்றிருந்தா உனக்கே எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் 2 பேரும் தான் உலகம்னு இருந்தேன்ல, அதான் மச்சான் என் தப்பு. இனி எனக்குன்னு ஒரு உலகத்தை தேடிக்கிறேன். கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியா இல்லையாடா? அப்படியே நில்லுடா, அப்படியே நில்லு. இந்த முகம் இப்படி தலகுனிஞ்சு நிற்கிறத பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஊருக்கு வந்தோடனே வீட்டு பக்கம் வந்துடாத மச்சான், மூஞ்சியை நான் பார்க்கவே விரும்பல. கொஞ்சம் டைம்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணு. Do you like it? நான் பாக்குறேன். கலந்து அவன் பயங்கர அப்செட்டாக இருக்கான். ஒரு நிமிஷம் இரு. அவங்கள தனியா விடுறா. Okay, come. I got something for you. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. Okay, open my gift. என்ன இது? இதுதான் நம்ம வாழ போற வீடு. இது ஹால் where we'll hang out with all our friends. இது kitchen where you'll come and hold me from behind. And this is our master bedroom where, you know or தெரியும், சொல்லு. இது balcony, இது garden. Do you like it? இதில் எங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க? உங்க அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. விளையாடாத. எங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லைன்னா இது எப்படி நம்ம வீடாகும்? சொல்லு, எங்கள் அப்பா அம்மா ரூம் இதில் எது? தமிழ், இந்த பிளான் நான் சின்ன வயசுலேருந்து போட்டது. என் ஹஸ்பண்டோடு நான் எப்படி தான் இருக்கணுங்கிறது என் கனவு. சரி, அது உன் கனவாகவே இருந்துட்டு போட்டோம். நான் உன் கனவில் ஒரே ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிறேன். இதோ இது என் பேரண்ட்ஸ் ரூம். சரியா போச்சு. தமிழ், நம்ம இந்த வீட்டில் இருப்போம். உங்கள் அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. நம்ம எவ்ரி வீக்கெண்ட் போய் அவங்களோட இருப்போம். ஏய், வீக்கெண்ட் போய் பார்த்துட்டு வரதுக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன சினிமா தேட்டராடி? இப்போ எதுக்கு என் கூட சண்டை போடுறேன்? பின்னென்ன, எங்கள் அப்பாவுக்கு 56 வயசு ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு 52 வயசு ஆகுது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க என்ன அனாதையாக விட்டாங்களா? இப்போ நான் எப்படி அவங்கள அனாதையாக விட முடியும்? நான் அவங்கள அனாதையாக விட சொல்லலை. நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன், அவங்க சொல்கிறத கேட்பேன், மதிப்பேன். பட் என் ஹஸ்பண்டோட எனக்கு இப்படி இருக்கணுங்கிறது ட்ரீம். நான் எப்படி எங்கள் அப்பா அம்மா விட்டு வருவேன் நீ நினச்ச? நான் வரல, நீயும் வா. வேணா, நீ உங்கள் அப்பா அம்மா கூட்டு வா, எல்லாம் ஒரே வீட்டில் இருப்போம். என்ன கிண்டல் பண்ணுறியா? Trying to be smart, is it? It just won't work. சேம், இட் ஜஸ்ட் won't work. அது என்ன அப்படி ஒரு சுயநலமா பேசுற நீ? சுயநலம்? இப்போ எதுக்கு என்ன கெட்டவ மாதிரி ஃப்ரேம் பண்ற? I just told you how I wanted to live. But for you, it's all about you. What about me? What about my dreams? ஏய், என்னடி லைஃப் ட்ரீம் என்ன பேசுற நீ? இது என்னவோ எனக்கு ஒத்து வரும்னு தோணல. நீ சாதாரண மேட்ரு பெருசாக்குற. நீ எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வானுவ, அது உனக்கு சாதாரண மேட்ரா? நான் அப்படி சொல்லல. Stop making me look like a villain. இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு எது முக்கியம்? இப்படிதான் வாழணும்னு ஆசை, அதுவும் முக்கியம். நீ கொஞ்சம் கூட அதை கன்சிடர் பண்ணாம தூக்கி போடுற. நாளைக்கு எல்லா விஷயத்துலயும் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணானா என்ன பண்ணுவ? எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர சொல்ற எதுவும் எனக்கு வேணாம். நான் வேணாமா? சொல்லு.
சொல்லுடா. நான் வேணாமா? வேணாம். நிம்மதியா நான் போய் சாவறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்கள் 2 பேராலையும் ஒன்றும் சேரவே முடியல. அரவிந்தும் முன்ன மாதிரி எங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறத நிறுத்திட்டான். 1 வருஷம் எப்படி எப்படி இல்லாமல் ஓடி போயிடுச்சு. நல்லா இருக்கான்னு பாருங்க நீ. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. வாங்கத்த. டேய், நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுடா. உங்களில் ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்னால் நம்பவே முடியல. இல்ல அண்ணி, நல்ல இடம். அரவிந்தும் பிசினஸ்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பொண்ணையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எத்தனை நாள் தான் நானும் அவனும் இருக்கிறது? ஏன்பா அவன் கூட பேசுறது இல்லையா? சண்டையா இன்னும்? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா. அம்மா நான் கீழே இருக்கேன். ஓவரா பண்றான் மச்சான் அவன். நம்ம எத்தனை வாட்டி போய் பேசணும்? அப்படின்னு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அவனுக்கு தெரியாம ஒரு பொண்ணை லவ் பண்ண, அவ்வளவுதானே? அரவிந்த் பிஸ்னஸ் பண்ணுறான். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போகிறான். நீ இன்னும் இந்த தடிமாடு கூட சுற்றிக்கிட்டே இருக்க. அப்பா தான் ஆஃபீஸில் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாருல, செஞ்சா என்ன? உனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காது என்ன? ஆமாம், எனக்கு கல்யாணம் தான் இப்போ ஒரு கேடு. சரி, நான் வேலைக்கு போகிறேன். அப்பாட்ட சொல்லு. நிஜமாவா சொல்கிற? போகிறேன், சொல்லு. நான் இப்போவே சொல்கிறேன். அப்ப நானும் உன் கூட வரட்டுமாடா? ஏன்னா நான் பார்க் காட போகிறேன் கூட கூட்டின்னு போகிறதுக்கு. அவன் இன்விடேஷனை பார்ப்போம். ஆமா, அது அப்படியே பெரிய தாஜ்மஹால். போய் பாரு. ஹாய். ஹாய். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சத்தியமாக எனக்கு அரவிந்த் உன் கசன்னு தெரியாது. நம்ம பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் சொன்னாங்க, ஓகேன்னு சொன்னேன். இப்போ தான் அரவிந்த் உன் கசன்னு தெரியும். ஓ. ஐ ஹேட் டு டாக் டு யூ ஆஃப்டர் தட். ஏன்னா நம்மலாம் நாளைக்கு ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம் பாரு. நமக்குள்ளே எதுவும் ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுல்ல? இல்லை, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம ஓவர். வி ஹாவ் டு மூவ் ஆன். அட்லீஸ்ட் என் கசின் நல்லவன். நீ ஹாப்பியாக இருப்ப. தேங்க்ஸ். அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அரவிந்த் அவன் அம்மா விட்டுட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டானா தனியா? இல்லை, அதுக்காக தானே நம்ம பிரிஞ்சோம். அதான். அதனால நம்ம பிரியல தமிழ். எதுக்கு பிரிஞ்சோன்னே உனக்கு தெரியல. இட்ஸ் a shame. இட்ஸ் the way you treated me. நான் கிளம்புறேன். பாய். எனக்கே கஷ்டமா இருக்கு மச்சான். சொன்னா கேளு, நம்ம வேற எங்கேயாவது பண்ணிக்கலாம்டா. மச்சான் போயிடலாம்டா. அவள் இனிமேல் என் லவ்வர் இல்லை, அரவிந்தோட ஒய்ஃபுங்கிற ஃபீலிங் எனக்கு மெல்ல மெல்ல பழக ஆரம்பிச்சது. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட சேர்ந்து அவர் ஆஃபீஸ்லேயே நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லி எங்கள் அம்மா என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. வாழ்க்கையில் நமக்கு எது சரின்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் எனக்கு யமுனா எனக்கு கிடைச்ச வரம்.
கொடு. இல்லை காலெல்லாம் உட்கார் உட்கார் உட்கார். ஒரு மாதிரி அமைதியாக இருக்குல்ல? நம்ம ஏதாச்சும் பேசணும். இல்லை ஏன் பேசணும்னா அரேஞ்ச் மேரேஜில் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்னை பிடிச்சதா? உன் தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சது. பிடிச்சது. உங்களுக்கு? இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ ஏதாவது கேளு. சரி நானே கேட்குறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்ட் எதுக்கு வேணும்? என் ஃப்யூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்னை நல்லா பார்த்துக்க, சேஃபாக ஃபீல் பண்ண ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு? உங்களுக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனும் ஒன்றா தான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு தூங்குவான். எனக்கு பிடிக்காது, எடுத்து விட்ருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்டில் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தான், வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட்டு ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். நைட்டு எனக்கு கனவு வரும். கனவுல என் தம்பி வருவான். தம்பி வந்து பார்த்தியா நான் உயிரோடு இருக்கும்போது மேலே கை போட்டுக்குவேன் உடலை, இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன்னு கேட்பான். நான் பயங்கரமாக பயம் வந்துடும், பக்குன்னு பயந்து எழுச்சிக்குவேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன். ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், டே இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் அம்மா மேலே கை போட்டுங்க போட படுற அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க வச்சிட்டாரு. நான் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். மறுபடியும் கனவு வரும், பயத்தில் பட்டுன்னு எழுச்சிக்குவேன். எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா மேலே கை போட்டு தூங்கணும். அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல? இல்லை இல்லை, பசிக்குதா? உனக்கு கல்யாணம் ஆனா பழனிக்கு வர்றதா வேண்டிக்கிட்டோம். ஒரு வாரத்தில் வந்துடுவோம். வீட்டை பார்த்துக்குமா? சரி த. ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி சரி. நாளைக்கு போய் திறந்துக்கலாம். விடுங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? அதுக்குள்ள என்னம்மா நல்லா இருக்கியா? ஏதாவது பேசு. எப்பா தமிழ் சீக்கிரம் வாப்பா, டெய்லி உன்னால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ஆஃபீஸ் போகணும். வரேன்ப்பா. சீக்கிரம்ப்பா. பேசாம இருக்க, வருவான். தேவஸ்தை இல்லை. ஹலோ, சரிங்க சார். எங்க எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்றேன். ஓகே சார், நான் கொண்டு வந்துடுறேன். எப்பா தமிழ் போய் ரிசைன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே. எப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், நீ ஆட்டோவில் போயிடு. அப்புறம் எதுக்கு என்ன வான்னு கத்துனேன்? அது வந்து ஒரு நாள் தான் ஆட்டோவில் போயேன்ப்பா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருந்து ரொம்ப டென்ஷனாக வந்தார்.
என்ன ஏதுன்னு தெரியல. வரும்போது கொண்டாந்தல ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார். நாங்கள் அவர் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் கேட்டாலும் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை. பா பா ஷூ போட மறந்துட்டு பாரு. இந்தா போடு. ஏப்பா தமிழ், என்ன இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயம் மறப்பா. என்ன பெரிய விஷயம்லாம் எதுவும் மறக்கிறது இல்லைல்ல? அப்படி இல்லை, ஒரு ஷூ மறந்ததுக்கு அப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்க? இல்லை இல்லை, ஆஃபீஸுக்கு போகிற வழியில் நம்ம அத்தையை போய் பார்த்துட்டு போகலாம். நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன மேலே ஏதோ பிரச்சனை மாதிரி இருந்தது, ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அது வேறு மேட்ரு. நீ போ. சரி ஓகே. சார் சார் உங்களை உள்ள கூப்பிட்றாரு. அந்த தேவநாதன் அக்கௌண்ட்ஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க. என்னப்பா என்னாச்சு, என்ன தேடுற? இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஃபைலு, அதை லாக்கரில் வச்சுருந்தேன், காணோம். எங்கே வச்சா? என்ன மறந்துட்டேன் எங்கேயா வச்சுட்டு? எனக்கு மறதி எல்லாம் ஒன்றும். நீ போப்பா, நீ போ. நான் பார்த்து பொறுமையா தேடி நானும் பார்க்குறேன். என்னப்பா ஃபைல் கிடச்சிச்சா? அது தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னங்க பையன் எங்க? அவனுக்கு நானம்மா பொறுப்பு. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு? என்ன அவனா சின்ன குழந்தையா? அவனுக்கு கல்யாணம் ஆகல. எல்லாம் பொறுப்பானவன் தான், வருவான். நீ ஃபைலை பத்திரமா வை. ஞாபகமா எங்கேயா வச்சிட போகிற பார்த்து.